மனிதர்களுடைய ஆற்றல், மனிதர்களுடைய பலம் எதில் அடங்கியிருக்கு தெரியுமா? மன உறுதி எதில் அடங்கியிருக்கு தெரியுமா? நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதுல தான் மனிதர்களுடைய ஆற்றல் இருக்குது. அந்த வைராக்கியம், உணவு கட்டுப்பாடு, இதுதான் மனிதர்களுடைய உணவு. அந்த அந்த கட்டுப்பாட்டை விடாமல் கடைபிடிக்கிறீங்கள, அதில் தான் உங்களுடைய ஆற்றலே அடங்கியிருக்கு. உங்களுடைய பலம், மனிதர்களின் பலமே அடங்கியிருக்கு. நமது பலமே அங்கே தான் அடங்கியிருக்கு. இதை சாப்பிடக்கூடாது. இப்போ மதுபானத்துக்கு அடிமையான ஒருத்தர் மதுபானத்தை குடிக்கக்கூடாதுன்னு இருக்குன்னா ஒரு வைராக்கியம் வேணும்ல, அந்த வைராக்கியம் தான் அவருக்கு தேவையான பலத்தை கொடுக்குது. அந்த மன அழுத்தம், ஒரு வைராக்கியம், அந்த ஒரு அதுதான் மன உறுதிக்கான காரணமாக இருக்குது. அது மாதிரி மனிதர்களுடைய பலம் எதில் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த இட்லி, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அதுமாதிரி மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்கிற அந்த வைராக்கியத்தில் இருக்குது. அதில் தான் மனிதர்களின் மன உறுதியே பிறக்குது. அதிகமாகிட்டே இருக்கும், மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய்யெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மன உறுதியே இருக்குது. உங்களுக்கு ஒரு பலமே இருக்குது. பலவீனம் தான் அதிகரிக்குது. அந்த பலவீனத்தோட வெளிப்பாடு தான் நோய்கள். நோய்கள்னால் பலவீனம். நோயாளிகளை பாருங்கள், அவங்க பலவீனமாக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அவங்களுக்கு தெரியாது. எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். அறிவு வசம் அவர்களால் இருக்க முடியாது. உணர்வின் வசமாக உணர்வுகளிடம் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அதனால் நோயாளிகள் ரொம்ப பலவீனமானவர்கள். அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள், கோழைகள், இயற்கையை எதிர்கொள்ள முடியாத கோழைகள். ஒரு பச்சை தண்ணி கூட அவங்களால குடிக்க முடியாது, சளி பிடிச்சிக்கும் அப்படிம்பாங்க. ஐயோ வேண்டாம், அந்த சாப்பாடு வேண்டாம், அந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு. அப்போது கடைசியில் பார்த்தா நோயாளிகளுக்கு எது நம்பிக்கை தருகிறதுனா, நோயாளிகளுக்கு உணவு கட்டுப்பாடு தான் நம்பிக்கை தருது. உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சா தான் நோயாளிகளால் அந்த நோய்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கடைசியில். எதனால் அவங்களுக்கு நோய் வந்தது? உணவில் கட்டுப்பாடு இல்லாதனால தான் நோயே வந்துச்சு. அப்புறம் நோய் வந்த பிறகு அவங்களுக்கு எது தீர்வு? உணவில் கட்டுப்பாடு. உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் தான் அவர் நோயாளிகளால் தங்களுடைய உடலில் உள்ள நோய்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள முடியும். அதை முதலே செஞ்சுருந்தால் நோயே வந்திருக்காது. அதனால் ஒரு மனிதர்களுடைய பலம் எங்கே வருதுன்னு இந்த உணவு கட்டுப்பாட்டில் தான். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் மனுஷ உணவு கிடையாது. அது மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமையிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவுகள் என்பது மனித உணவுகள் கிடையாது. அப்போ அதை சாப்பிடும்போது மனிதர்கள் அதில் அடிமைப்பட்டு போயிடுறாங்க. அது இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் எல்லாத்துக்குமே. அது அடிமையாகிடுவாங்க. அப்படிப்பட்ட உணவு நமது உணவு அல்ல. நம்மை அடிமைப்படுத்துகிற அந்த உணவுகள் நமது உணவுகள் அல்ல. அது நம்மை பலவீனப்படுத்தும். அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே நமக்கு பலவீனப்படுத்தும், நோய்களை தரும். அப்படி இருக்கும்போது அத்தகைய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும். ஒரு கட்டுப்பாடு, ஒரு மன உறுதி, ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் தான் நமக்கு ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி தரும். அந்த மன உறுதி இருக்குல்ல, ஆசை அடக்குறோம்ல, அந்த உணவுகள் மீதான ஆசை அடக்குறோம்ல, ஒரு மாமிசத்தின் மீதான ஆசை அடக்குறோம் பார்த்தீங்களா? ஒரு மீன் மீதான ஆசை அடக்குறோம் பாருங்கள். ஒரு முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், டீ, காஃபி, பால் கலந்த டீ, காஃபி, இதன் மீதான ஆசை அடக்குறோம் பாருங்கள். அப்போ நமக்கு ஒரு வைராக்கியம், ஒரு மன உறுதி, ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் தான் நீங்கள் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் வாழ்வதற்கு உதவி செய்யும். ஒரு ஆசையை அடக்கிறது, அந்த பலவீனமான ஆசையை அடக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் இப்போ மதுவுக்கு அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் எனக்கு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடும், கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிடும், நடுங்க ஆரம்பிச்சிரும்ன்றவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க அந்த ஆசையை கட்டுப்படுத்தும் போது அவங்க உதறுது, அவங்க கையெல்லாம் உதறுது. அந்த மாதிரி நீங்கள் கட்டுப்படுத்தும் போது ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே பிறக்கும். அந்த மாதிரி நீங்கள் மனிதர்களுடைய ஆற்றலே அங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த ஆற்றல், நம்ம என்ன பண்ணுறோம், சத்துன்னு நினச்சிக்கிட்டு மாமிசம் எல்லாத்தையும் சாப்பிடும்போது என்ன ஆகுது, நம்மக்கிட்ட அந்த ஆற்றல் உற்பத்தி ஆக மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்றோம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் மனசில் யாருக்கும் உறுதி இல்லை, வைராக்கியம் இல்லை, மனதில் யாருக்குமே உறுதி இல்லை. அதனால் என்ன ஆகுனா சோம்பேறி ஆகிடுறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுது, சோம்பேறி ஆகிடுறாங்க. ஆனால் வேலைக்கெல்லாம் போயிட்டு தானே வராங்க, வேலைக்கு போகிறாங்க. அங்கே யாராவது ஒருத்தர் இவங்களை வேலை வாங்கணும், கண்காணிக்கணும், திட்டணும், பயமுறுத்தணும். அப்போ தான் இவங்க வேலை செய்வாங்க. சுயமாக இவங்களால வேலை செய்து பெரும்பாலானவங்கள முடியாது. அது மாதிரி பெரும்பாலானவங்களை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அதனால் மனிதர்களுடைய அந்த மன உறுதி தான் நமது வாழ்க்கையில். அந்த மன உறுதி எங்கேருந்து வரும்? இந்த மாதிரி நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது,
அப்படிங்கிற அந்த கொள்கையிலேருந்து தான், அந்த பிடிவாதத்திலேருந்து தான், அந்த வைராக்கியத்திலேருந்து தான் ஒரு அழுத்தம் பிறக்கும். நமக்கு ஒரு கோபம் பிறக்கும். நமக்கு பிடித்த நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு உணவை நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்கு ஒரு கோபம் வரும். ஆனால் நம்ம அனுமதிக்கவே கூடாது. அந்த கோபத்தில் அது பயங்கர கோபப்படும். அந்த உடம்பு எனக்கு அந்த இட்லி வேணும், பூரி வேணும்னு கோபப்படும். நம்ம அனுமதி கொடுக்கவே கூடாது. முடியாதுன்னு அந்த உடம்புக்கே ஒரு கோபம் வரும். ஆனால் நம்ம அனுமதியை மீறவும் முடியாது. அந்த கோபம்தான் நமது ஆற்றலாக மாறுகிறது. நம்முடைய ஆற்றலாக மன உறுதியாக மாறுகிறது. அந்த மன உறுதியை வச்சு நம்ம சிறப்பாக வாழ்ந்துடலாம். இதுதான் உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக எந்த அளவுக்கு முக்கியம். இப்போ மாடு புல்லை திங்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் மாமிசம் இருக்குது, மீன் இருக்குது, அதெல்லாம் அந்த மாடு சாப்பிடல. அது புல் தான் எனது உணவுன்னு சொல்லி சாப்பிடுது. வைராக்கியமாக பிடிவாதமாக இருக்குது. அதுக்கு அவ்வளோ மன உறுதி இருக்குது. அப்படின்னா அந்த உறுதி தான் அந்த மாடுகளின் ஆற்றலின் பலம். மாடுகளுக்குன்னு ஒரு நம்பிக்கை தருவது அந்த உறுதி தான். அந்த தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது என்கிற அந்த பிடிவாதம் தான், வைராக்கியம் தான் மாடுகளுக்கு அந்த வாழ்வதற்கான நம்பிக்கை தருகிறது. மாடுகளின் பலமே அதுதான். அதுமாதிரி ஆடோ மாடோ அவைகளுக்குன்னு உணவு இருக்குது. அதை மட்டும் தான் சாப்பிடுவேன். சிங்கம் புலிகளுக்கு மாமிசம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். பசிச்சா கூட நான் புல்லையோ ஒரு பழத்தையோ சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அந்த பிடிவாதம். அந்த பிடிவாதம் சிங்கங்களுக்கான பலமாக இருக்கிறது உணவு. அதனால் நாம் நாம் சாப்பிடுவதற்கு ஒரு உயிர் சாப்பிடுவதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இதுதான் மனித உணவு, இதை மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இயற்கையால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு அப்படின்னு நம்ம அதை உணர்ந்து அதை பிடிச்சிக்கிட்டு அதை தவறாமல் அதை விட்டு வெளியேறாமல் சாப்பிடும்போது நமக்கு மன உறுதி அதிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அங்கே தான் அந்த மன உறுதி தான் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது.